இப்போ விவசாயின்னா நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம். நான் தான் உண்மையான விவசாயி, நீங்கள் இல்லை. என்ன நீங்கள் பண்ண வேலையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஊரே கை கொட்டி சிரிக்கும் அப்படின்ற லெவலுக்கு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் இப்போ என்னென்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விவசாயின்னு பொய் சொல்லிட்டு தர்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பார் போல். இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இவர் தொண்டர்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் பேசும்போது வேன் மேலே நின்று என்ன சொல்கிறாருன்னா, நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார். விவசாயி என்று சொல்ல மட்டுமல்ல, விவசாயி என்ற பச்சை துரோகி என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வேணா நீங்க வாங்க, நானுங்க வரேன். ஒரு விவசாயத்தில் இருக்கின்ற பயிர்கள்லாம் வைக்கலாம், என்ன பயிர்னு சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன். என்ன பயிர்னு தெரியாது, என்ன தானியமும் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோகி விவசாயி என்று சொல்கிறார். ஏங்க, இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம், அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார். சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் தோட்டம் போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார். இப்படிப்பட்ட விவசாயம் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டம் போனேன். ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார். திரைப்படம் பார்க்க 3 மணி நேரம் செலவழிக்கிறார். ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போட்ட விவசாயிகள், ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல. அங்க தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேல அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க. இவரா முதலமைச்சர்? இவரா நாட்டு மக்களை பார்க்கிறாரு? இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர்? இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து அதாவது அதிமுகல இருந்து இப்போ தாவேக்காக்கு போய் இணைஞ்சிருக்கிற செங்கோட்டையன் அவர்களை பற்றி, அவரை பற்றி பேசியிருக்கார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிருந்து எங்கே போனாலும் நல்லா இருக்கணும், நல்லா வாழ்ந்துட்டு போங்க, ஆனால் அங்கே போயிட்டு அமைதியாக இருக்கணுமா இல்லையா? இருந்திருக்கணும்ல. அங்கே போய் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னென்ன வார்த்தை விடுறீங்க? தூய்மையான ஆட்சி கொடுக்க போகிறோங்கிறீங்க. அப்போ அதிமுகவில் இருக்கையில் புரட்சித் தலைவர் அவர்களுடைய ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்களே, அவங்களுடைய ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? ஏன் நான் இருந்தேனே, ஏன் என்னோட பவரில் இருக்கும்போது நீங்கள் அமைச்சரவையில் இருந்தீங்களே, அப்போ தூய்மையான ஆட்சி கொடுக்கலையா அப்படின்னு மூச்சை பிடிச்சி அப்படி பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர், அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும். இதில் ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள் தெரிந்து கொள்ள என்பதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன். நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க. முதல்ல அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல. அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க. இந்த நிகழ்வு, இந்த நோட்டீஸ்ல படம் போடலின்னு சொல்ற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அதாவது இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்துல பேக்டோ இருந்தது. அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வள்ளினாங்க. ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு.